Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Qala Allahu ta'ala fil Qur'anil Kareem. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, இஸ்லாமியர்களின் வீடுகளை, வியாபார ஸ்தலங்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீவி அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. இன்றைக்கு நாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதனுடைய சிறப்புகள் குறித்து நாம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹ்வின் சிறப்பை குறித்து, அதை ஓதி ஆரம்பித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பல்வேறு ஹதீஸுகளில் நமக்கு விளக்கமளித்திருக்கிறார்கள். ஒரு தடவை சொன்னாங்க, மன் கரஅ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கத்தபல்லாஹு லஹு பி குல்லி ஹர்ஃபின் அர்பஅத ஆலாஃபி ஹஸனத்தின் வ மஹா அன்ஹு அர்பஅத ஆலாஃபின் ஸய்யிஅத்தின் ரஃப அல்லாஹு லஹு அர்பஅத ஆலாஃபின் தரஜத்தின். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாம் சொன்னால் அதனுடைய அர்த்தத்தை விளங்கி, அதனுடைய மகத்துவத்தை விளங்கி, நாம் எந்த ஒரு காரியத்தையும் பிஸ்மில்லாஹை கொண்டு தொடங்குகிற போது அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதை விளங்கி கொண்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னால், ஒரு முறை ஓதினாலே 4000 நன்மை அல்லாஹ் எழுதுகிறான், 4000 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், 4000 தர்ஜாக்களை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். எனவே நாம் இதனுடைய மகத்துவத்தை நாம் புரிய வேண்டும். முந்திய காலங்களில் இஸ்லாம் வருவதற்கு முன்பாக, ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படுகிற காலத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக எந்த ஒரு காரியத்தையும் அந்த முஷ்ரிக்குகள் செய்கிற போது அந்த சிலைகளினுடைய பெயர்களை சொல்லி ஆரம்பிப்பார். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சிலைகளை வைத்திருந்தார்கள். படிக்கும்போது ஒரு சிலையினுடைய பெயரை சொல்லி படிக்க ஆரம்பிப்பார்கள். வியாபாரத்தை துவங்குகிற போது ஒரு சிலையினுடைய பெயரை சொல்வார்கள். தூங்குகிற போது, நடக்கிற போது, ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிற போது, இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சிலையினுடைய பெயரை சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தது என்பதை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்,
96வது சூறாவில் முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அறியாமை கால மக்கள் அவர்களுடைய காரியங்களை துவங்குகிற போது அவர்கள் எதை கடவுளாக ஆக்கி கொண்டு வணங்குகிறார்களோ அந்த கடவுளினுடைய பெயர்களை சொல்லி அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு, இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்ததற்கு பிறகு நபி அவங்க சொன்னாங்க, நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய ஆரம்பித்தால் பிஸ்மில்லாஹ் சொல்லுங்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி அதை ஆரம்பிக்கிற போது அல்லாஹு தஆலா அந்த காரியத்தை வெற்றியிலே முடித்து வைப்பார். அந்த காரியம் நமக்கு மகிழ்ச்சியாக தரும், வெற்றியை தரும், சந்தோஷத்தை கொடுக்கும். எந்த காரியம் பிஸ்மில்லாஹ்வை சொல்லி ஆரம்பிக்கப்படவில்லையோ அது பரக்கத் அற்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. இமாம் ஜாமிஉ ஸகீர் என்கிற கிதாபினுடைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யார் ஒவ்வொரு காரியத்தையும் நபி அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எந்த ஒரு காரியத்தை துவங்குகிற போதும், நீங்கள் காலையிலே நீங்கள் வேலைக்கு கிளம்பினாலும் சரி, அல்லது குர்ஆன் ஓதினாலும் சரி, அல்லது பாடங்களை படித்தாலும் சரி, வியாபாரத்தை துவங்கினாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி அந்த காரியத்தை துவங்கினால் அது நஷ்டத்தை தராது, அது பரக்கத் நிறைந்தது என்பதாக நபி அவங்க சொல்லித்தராங்க. எனவே நாம் எந்த ஒரு காரியத்தை துவங்குகிற போதும் பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் நைல் நதி வற்றி போயிருந்தது, தண்ணீர் இல்லாமல் கஷ்டத்தில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சொன்னாங்க, அவர்களுடைய பழக்கம் தண்ணீர் வருவதற்கு ஒரு பெண்ணை பலி கொடுப்பது. ஒரு பெண்ணை கொண்டு போய் தண்ணீர் ஓட வேண்டும் என்பதற்காக வேண்டி பலி கொடுப்பாங்க. அப்படி பலி கொடுத்தால் அவர்களுடைய ஐதீகம் தண்ணீர் ஓடும் என்பது. இப்படி காலம் காலமாக செய்து வந்தாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலேயும் தண்ணீர் வற்றி போனது. தண்ணீர் ஓடுவதற்காக வேண்டி இப்படி செய்யலாம் என்று அவர்கள் அந்த காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிற போது இந்த தகவல் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி யாரும் பலி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நைல் நதிக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று துவங்கி அல்லாஹ்வினுடைய உத்தரவின் பெயரில் நீ ஓடுவதாக இருந்தால் ஓடு என்பதாக எழுதி அந்த கடிதத்தை நைல் நதியில் போட சொன்னாங்க. நைல் நதியில் போட்டாங்க. தண்ணீர் இன்றைக்கு வரைக்கும் வத்தாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிஸ்மில்லாஹ்வினுடைய பரக்கத்தின் காரணமாக இன்றைக்கு வரைக்கும் அந்த தண்ணீர் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே அதனுடைய மகத்துவத்தை நாம் புரிய வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஒரு சாதாரண வார்த்தையாக கருதக்கூடாது. அது ரப்பினுடைய இஸ்முல் ஆலம் அதிலே அடங்கியிருக்கிறது என்பதாக சில அறிஞர்கள் சொல்லித்தராங்க. ரஹ்மான் ரஹீம் என்பது அல்லாஹ் என்பதும் அல்லாஹினுடைய இஸ்முல் ஆலம் என்பதாக சொல்லி தராங்க. இஸ்முல் ஆலத்தை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற போது அல்லாஹ் அந்த துஆவை நிச்சயமாக கபூலாக்கிக் கொள்வான். ஆயத்துல் குர்சி இஸ்முல் ஆலம் என்று சொல்கிறார்கள். யா ஹய்யு யா கய்யூம் என்பது இஸ்முல் ஆலம் என்று சொல்லித் தரப்படுகிறது. அல்லாஹ் என்கிற பெயர் இஸ்முல் ஆலம் என்று சொல்லப்படுகிறது. ரஹ்மான் ரஹீம் என்கிற பெயர் இஸ்முல் ஆலம் என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதில் அல்லாஹ் வந்து விடுகிறது, ரஹ்மான் ரஹீம் வந்து விடுகிறது. இப்படி மூன்று இஸ்மும் அல்லாஹினுடைய பெயரும் இதிலே அடங்கியிருப்பதின் காரணமாக துஆ செய்கிற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி அல்லாஹை புகழ்ந்து விட்டு நபியை புகழ்ந்து விட்டு துஆ செய்கிற போது நிச்சயம் அந்த துஆ கபூலாகும் என்று சொல்லுகிறார்கள். எனவே நாம் துஆ செய்கிற போது நாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தருகிறார்கள், நீங்கள் உண்ண ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹை சொல்லி ஆரம்பிங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்ததுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா இல்லையா கொஞ்சம் யோசிக்க வேண்டும்.
சைத்தான் மறதியை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். இரத்த நாளங்களில் அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வினுடைய பெயரை ஒரு தடவை கூட உச்சரித்து விடக்கூடாது என்பதில் அவன் கவனத்தை செலுத்தி அல்லாஹ்வினுடைய சிந்தனையை மறக்கடிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்டு நம்முடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான். எனவே நாம் உண்ண ஆரம்பிக்கிற போதும் சரி, தண்ணீர் குடிக்கும் போதும் சரி, நாம் எந்த ஒரு பானத்தை குடிக்கும் போதும் சரி, சைத்தானும் வந்து விடுகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி நாம் சாப்பிட ஆரம்பித்தால் அல்லது நாம் குடிக்க ஆரம்பித்தால் சைத்தான் அந்த இடத்தை விட்டு விரண்டோடுகிறான் என்பதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் கவனமாக ஒவ்வொரு காரியத்திலையும் அல்லாஹுடைய நினைப்போடு செய்ய வேண்டும். அல்லாஹை ஞாபகப்படுத்தி நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். நாம் அல்லாஹை மறந்துவிட்டால் நம்மோடு சைத்தான் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். நம்மோடு சைத்தான் உண்ணு கொண்டிருக்கிறான். நம்மோடு சைத்தான் நம்முடைய பானங்களை குடித்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கான நூஹுன் லா யஹ்மிலு ஷைஅன் ஸகீரன் வலா கபீரன் இல்லா கால பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் ஃபஸம்மாஹு லில்லாஹி அப்தன் ஷகூரா. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தஃப்சீர் துல்லுல் மன்சூர் என்கிற கிதாபில் பதிவாக இருக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லாஹ் சொல்வாங்க. அந்த காரியத்தை செய்து முடித்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வாங்க. அல்லாஹ்வினுடைய திருப்பெயரை சொல்லி ஆரம்பித்து அந்த காரியம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்வாங்க. நல்லபடியாக அல்லாஹ் செய்வதற்கு தௌஃபீக் செய்தான். அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்வார்கள். நன்றியுள்ள அடியாராக இருந்தார்கள். நாமும் இப்படி நன்றியுள்ள அடியாராக ஆக வேண்டும் என்பதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டுறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, குல் பி யமீனிக. ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சின்ன சின்ன சஹாபாக்கள் கூட அமர்ந்து சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடுகிற போது நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட செய்திதான். அதை நான் ஞாபகமூட்டுவதற்காக நான் சொல்லுகிறேன். நாம் ஒவ்வொரு நேரத்திலையும் அல்லாஹ்வை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹுடைய ஞாபகம் ஒவ்வொரு நேரத்திலையும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். யா குலாம் சம்மில்லா, அல்லாஹுடைய அடியாரையே அல்லாஹுடைய பெயரை சொல்லி துவங்கு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன சின்ன சஹாபாக்களுக்கு சொல்லி பழக்கப்படுத்தினார். வலது கையில் சாப்பிடு, தட்டினுடைய ஓரத்தில் இருந்து சாப்பிடு என்று சொல்லி கொடுத்தாங்க. நாம் பிஸ்மில்லா சொல்லுகிறோமா? இன்றைக்கு நாம் கடைக்கு போகிறோம், வெளியே போகிறோம், ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், யதார்த்தமாக சில சமயங்களில் இடது கையில் குடிக்கக்கூடிய பழக்கத்தை பார்க்கிறோம். இது சைத்தான் தான் இடது கையில் குடிப்பான் என்பதை நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். லா தஅக்குலு பிஷ்ஷிமால், இடது கையில் சாப்பிடாதீர்கள், குடிக்காதீர்கள். ஃபைன்ன ஷைத்தான யஅக்குலு பிஷ்ஷிமால், சைத்தான் தான் அவன் இடது கையில் தான் சாப்பிடுவான். அவனுடைய பழக்கம் என்பதை சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு நம்மில் பலர் சில சமயங்களில் மறதியாக இதில் கூட கவனத்தை செலுத்தாமல் குடிக்கும்போது, டீ குடிக்கும்போது, கடைகளில் ஏதாவது சாப்பிடுகிற போது இடது கையில் குடிக்கக்கூடிய பழக்கத்தை பார்க்கிறோம். இது சைத்தானுடைய செயல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. எந்த காரியமாக இருந்தாலும் வலது கையில் செய்யுங்க. பிஸ்மில்லாஹை சொல்லி செய்யுங்கள். பிஸ்மில்லாஹ் உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. உங்களுடைய அனைத்து காரியத்திற்கும் பிஸ்மில்லாஹ் போதுமானதாக இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. பிஸ்மில்லாஹை சொல்லி நாம் ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியத்தில் நமக்கு எந்த விதமான நஷ்டமும் நமக்கு ஏற்படாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நூஹ் நபியை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு சிரமத்தை கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் 80 பேர் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறான். ஒரு கப்பலை செய்யும்படி கப்பல் செய்கிறாங்க. கப்பல் அடுக்குமாடி கப்பலாக கட்டுறாங்க. அப்படி கட்டுகிற போது ஒரு குறிப்பிட்ட பலகை இல்லாமல் போகிறது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசாரி, வலுவானவன், அதிகம் உணவுகளை உண்ணக்கூடியவன், அவன்கிட்ட ஒரு மரத்தை வெட்டி என்ன செய்ய சொல்கிறாங்க, அதுக்கு உதவி செய்ய சொல்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் எனக்கு என்ன கூலியாக தருவீங்க அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ட்ட அந்த ஆசாரி கேட்குறார். நீ என்ன கேட்கிறாயோ நான் தருகிறேன்னு சொல்லி சொல்கிறார். எனக்கு உண்ணுவதற்கு அதிகமான உணவுகளை தர வேண்டும்.
ஆள் தோற்றத்திலே பார்ப்பதற்கு ரொம்ப பெரிய தோற்றமுடையவன். அவன் கேட்கிறான், எனக்கு அதிகமான உணவை தர வேண்டும், தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் அந்த வேலையை செய்து முடித்து வருகிறான். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில ரொட்டிகளை மட்டும் தர்றாங்க. பார்த்துட்டு அவனுக்கு கோபமாகி கேட்கிறான், இது என்னுடைய கடவா பல்லு கூட பத்தாது. நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த உணவு இருக்கிறதே, இது என்னுடைய கடவாய் பல்லு கூட பத்தாது. நான் அதிகமான உணவை தர வேண்டும் என்று அல்லவா நான் சொன்னேன். நான் எவ்வளவு பெரிய வேலையை நான் முடித்து வந்திருக்கிறேன். ஒரு மரத்தை வெட்டி அதை செதுக்கி உங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன், இப்படி என்னை ஏமாற்றுகிறீர்கள் என்று கேட்கிற போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சாப்பிடுப்பாண்டாங்க. மறுக்கிறார். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவனுக்கு வற்புறுத்துறாங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கிறாங்க. நிர்பந்தத்தின் அடிப்படையில் பிஸ்மில்லாஹை சொல்லி சாப்பிடுகிறார். சில ரொட்டிகள் அவருக்கு போதுமானதாக ஆகிவிடுகிறது. சில ரொட்டிகள், அதிகமான அளவுக்கு அதிகமான உணவுகளை உண்ணக்கூடிய நபர் சில ரொட்டிகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா உணவை போதுமாக ஆக்கிவிட்டார். எனவே நாம் பிஸ்மில்லாஹை சொல்லி சாப்பிடுகிற போது நம்மோடு சைத்தான் சாப்பிட மாட்டான். பிஸ்மில்லாஹ் சொல்லவில்லை என்று சொன்னால் சைத்தான் நம்மோடு சாப்பிடுகிறான். அளவுக்கு அதிகமான உணவு உள்ளே சென்று கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, சாப்பாட்டினுடைய மிக முக்கியமான ஒழுக்கம், பாதி வயிறு சாப்பிடுங்க, கால் வயிறு தண்ணீர் குடியுங்கள், கால் வயிறு காலியாக விடுங்கள். பிஸ்மில்லாஹை சொல்லி நாம் சாப்பிடுகிற போது அளவுக்கு அதிகமாக நம்மால் சாப்பிட முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு வந்தவுடன் நாம் நிறுத்தி கொள்வதற்கு அதுவும் ஒரு காரணமாக அமையும். எனவே பிஸ்மில்லாஹை சொல்லி சாப்பிடுங்கள், குடியுங்கள் என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தரான். இவ்வளவு ஏன், நாம் எத்தனை தடவை நம்முடைய வீட்டுக்கு நாம் உள்ளே சொல்லுகிறோம், கடைக்கு வர்றோம், தொழுகைக்காக வேண்டி வெளியே வருகிறோம், பல வேலைக்காக வேண்டி வெளியே வருகிறோம். வெளியே வந்து விட்டு மீண்டும் நம்முடைய வீட்டுக்கு நாம் உள்ளே செல்கிற போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு என்று வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். சலாம் சொல்லிவிட்டு நாம் உள்ளே நுழைய வேண்டும். அப்படி உள்ளே நுழைகிற போது சொன்னாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே நுழையுங்கள். இதா தஹலர் ரஜுலு பைத்தஹு ஃபதகரல்லாஹ இந்தல்லாஹி இந்த துஹூலிஹி, யார் ஒருவர் பிஸ்மில்லாஹை சொல்லி வீட்டிற்குள் நுழைகிறாரோ ஷைத்தான் அவரோடு இருப்பான். வெளியிலே சுற்றுகிற போது, வெளியிலே நடக்கிற போது சைத்தான் அவரோடு இருப்பான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் நுழைகிற போது அவனால் வீட்டிற்குள் உள்ளே வர முடியாது, வெளியே தான் இருந்து கொள்வான் என்பதாக சொன்னாங்க. சைத்தானை கூட உள்ளேயே கூட்டிகிட்டு போயிட்டா என்ன ஆகும்? பிரச்சனை தான் வரும். கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வரும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரச்சனை வரும். எதற்கு சண்டை போடுகிறார்கள் என்று காரணமே இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சண்டை, சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் அடிதடி. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்மூடித்தனமாக அடிக்கிறது, கெட்ட கெட்ட வார்த்தையை கொண்டு திட்டுவது, காரணம் சைத்தான் உள்ளே வந்து விடுகிறான். பிஸ்மில்லாஹை சொல்லி சைத்தானை வீட்டிற்கு வெளியே நாம் விட்டுவிட வேண்டும். பிஸ்மில்லா சொல்லாமல் வீட்டிற்குள் போய்விட்டால் சைத்தானுக்கு தங்குவதற்கு இடம் கிடைத்து விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் ஒருவர் வீட்டிற்குள் நுழைகிற போது பிஸ்மில்லா சொல்லாமல் உள்ளே நுழைகிறாரோ அவர் சைத்தான் தங்குவதற்கு இடத்தை கொடுத்து விட்டார். சைத்தான் சொல்வானா, இன்றைக்கு நமக்கு வீடு கிடைத்து விட்டது, தங்குவதற்கு இடம் கிடைத்து விட்டது என்று சொல்வானாம். பிஸ்மில்லா சொல்லாமல் ஒருவர் சாப்பிட்டால், குடித்தால், இன்றைக்கு நமக்கு உணவு கிடைத்து விட்டது, பானம் கிடைத்து விட்டது என்று சந்தோஷப்படுவானாம். எனவே நாம் வீட்டிற்குள் நுழைகிற போதும் சரி, ஆடைகளை அணிகிற போதும் சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஆடை அணிய வேண்டும். கலற்றி வைக்கிற போதும் பிஸ்மில்லாஹை சொல்லி கலற்றி வைக்க வேண்டும். அப்படி பிஸ்மில்லாஹை சொல்லி கலற்றி வைக்கிற போது ஷைத்தான் அந்த ஆடையை அணிந்து கொள்ள மாட்டானாம். நாம் பிஸ்மில்லாஹை சொல்லாமல் கலற்றி வைத்தால் அந்த ஆடையை சைத்தான் அணிந்து கொள்வான். நாம் மீண்டும் அந்த ஆடை அணிகிற போது ஆடையோடு சேர்ந்து சைத்தானும் நம்மோடு சேர்ந்து கொள்கிறான். சைத்தான் நம்மோடு சேர்ந்து விட்டால் அவனுடைய பழக்கம்தான் வரும். அல்லாஹ்வை மறக்கடித்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்கு விட மாட்டான். எனவே நீங்கள் ஆடையை அணிகிற போதும் பிஸ்மில்லாஹை சொல்லுங்கள், ஆடையை கலற்றி வைக்கிற போதும் பிஸ்மில்லாஹை சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அவன் ஒவ்வொரு சந்தர்ப்பமாக அவன் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் அவன் பயன்படுத்தி கொண்டே இருப்பான். எனவே நீங்கள் பிஸ்மில்லாஹை சொல்லி ஆடை அணிய வேண்டும். ஆடையை கலற்றி வைக்கிற போதும் பிஸ்மில்லாஹை சொல்ல வேண்டும்.
நபி அவங்க சொன்னாங்க, நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறினால் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹினுடைய பெயர் சொல்லி பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம், அல்லாஹுடைய பெயரை கூறி அவன் மீது நம்பிக்கை வைத்து துஆவை ஓதிவிட்டு செல்லுங்கள். அப்படி ஓதிவிட்டு சென்றால் மலக்குமார்கள் சோபனம் சொல்கிறார்கள், உனக்கு நேர்வழி கிடைத்து விட்டது, நீ நேர்வழி காட்டப்பட்டு விட்டாய் என்று சொல்கிறார்கள், சுபச்சோபனம் சொல்கிறார்கள். ஒருவேளை பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் ஓதாமல் அவர் செல்கிற போது அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்புகிற போதும் அல்லாஹுடைய பெயரை சொல்லி கிளம்புங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறீர்கள், அதாவது கடை வீதிக்கு போனாலும் சரி, வெளியூருக்கு சென்றாலும் சரி, நீங்கள் பிரயாணத்தை துவங்கினாலும் சரி, பிஸ்மில்லாஹ்வை சொல்லி அந்த பயணத்தை தொடங்குங்கள். வீட்டை விட்டு வெளியே கிளம்புங்கள். அப்படி கிளம்புகிற போது மலக்குகள் உங்களோடு வருகிறார்கள், மலக்குகள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். எந்த விதமான ஆபத்தும் ஏற்பட்டு விடாமல் அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள். எனவே நாம் பிஸ்மில்லாஹ் சொல்லாவிட்டால் உங்களுக்கு மலக்குகளுடைய சோபனம் கிடைக்காது, அவர்களுடைய பாதுகாப்பு கிடைக்காது. சாதாரண சின்ன சின்ன விஷயம்தான், ஆனால் இதில் கூட நாம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறோமா என்று நாம் கவனிக்க வேண்டும். அவன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். பிஸ்மில்லாஹை நாம் சொல்லாவிட்டால் நம்மோடு சைத்தான் சேர்ந்து கொள்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒலு செய்து நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள், நீங்கள் ஒலு செய்ய ஆரம்பிக்கிறீர்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய ஒலுவை துவங்குங்கள். மணிக்கட்டை கழுகிற போது பிஸ்மில்லா, வாயை குப்பிடுகிற போது பிஸ்மில்லா, நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிற போது பிஸ்மில்லா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு துஆ இருக்கிறது. அதை மனனம் செய்து ஓதினாலும் சரி, அல்லது பிஸ்மில்லாஹ் சொல்லிக்கொண்டு ஓதினாலும் சரி, அல்லது குறைந்தபட்சம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பிக்கும் போது ஒரு தடவை சொன்னாலாவது உடல் முழுவதும் கழுகப்படுகிறது என்பதாக சொன்னார். ஒருவர் பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் ஒழு செய்கிறார் என்று சொன்னால் ஒழுவினுடைய உறுப்புகள் மட்டும் தான் சுத்தமாகிறது, அவருடைய உடல் முழுவதும் சுத்தமாகாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி அவர் ஒழுவை செய்தால் அவர் குளித்ததை போன்று, குளித்தால் எப்படி உடல் முழுவதும் சுத்தமாகிறதோ, நபி அவங்க சொன்னாங்க, உங்களுடைய உடல் முழுவதும் சுத்தமாகி விடுகிறது, பரிசுத்தமாகி விடுகிறது. எனவே நீங்கள் ஒழு செய்ய ஆரம்பித்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஒழு செய்யுங்கள். ஏதாவது ஒரு கடிதம் எழுதுகிறோம், ஏதாவது ஒரு யாருக்காவது, இப்பெல்லாம் கடிதம்லாம் போயிடுச்சு, வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி எழுதுகிறோம், ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி எழுதுகிறோம், ஏதாவது டைப் அடிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி நாம் அந்த காரியத்தை செய்கிற போது அல்லாஹு தஆலா அந்த காரியத்தில் வெற்றியை தருவான். நீங்கள் எழுத துவங்கினாலும் பிஸ்மில்லாஹை சொல்லி எழுதுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பழக்கம் இது. அரசர்களுக்கு கடிதம் எழுதுகிற போது, அண்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னர்களுக்கு இஸ்லாத்தினுடைய அழைப்பை கொடுக்கிற போது அவர்கள் கடிதத்தில் ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதிதான் எழுத துவங்க சொல்வாங்க. எனவே நாம் எதை செய்ய ஆரம்பித்தாலும் சரி பிஸ்மில்லாஹை சொல்லி நாம் செய்ய வேண்டும், அதை எழுதி ஆரம்பிக்க வேண்டும். அப்படி செய்கிற போது அந்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இது நபியினுடைய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காரியத்திற்கும் பிஸ்மில்லாஹ் சொல்லி தான் செஞ்சிருக்கிறாங்க. மனைவியோடு நீங்கள் ஒன்று சேருகிற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி சில துஆக்கள் இருக்கிறது, அதை ஓதிக்கொண்டு நீங்கள் சேர்ந்து கொண்டால், கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிற போது கூட அல்லாஹினுடைய பெயரை சொல்லி அவர்களுடைய தங்களுடைய வாழ்க்கையை துவக்கினால் அவர்களுடைய சந்ததிகளில் சைத்தான் பெரும்பாலும் ஊசலாட்டத்தை ஏற்படுத்த மாட்டான். சைத்தானுடைய தீங்கை விட்டு அவருடைய சந்ததிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். எல்லா நேரத்திலேயும் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஒருவர் வீடு கூடவில்லை என்று சொன்னால், தங்களுடைய வாழ்க்கையை துவக்கவில்லை என்று சொன்னால், ஒருவேளை அந்த நேரத்தில் அவர்களுக்கு கருத்தரித்து விட்டால், அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டால், ஷைத்தான் அங்கே தன்னுடைய வேலையை செய்வதற்கு ஆரம்பித்து விடுவான். பிஸ்மில்லாஹ் சொல்லப்பட்டால் அவனுடைய தீங்கை விட்டும் அந்த குழந்தை பாதுகாக்கப்படுகிறது. எனவே நாம் ஒவ்வொரு காரியத்தை செய்கிற போதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்ல வேண்டும். நீங்கள் படுக்கைக்கு செல்கிற போதும் சரி, நீங்கள் தனியாக படுக்கிற போதும் சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி நீங்கள் படுக்க உறங்குங்கள். ஷைத்தான் உங்களுக்கு அருகாமையில் வரமாட்டான்.
எந்த விதமான பூச்சிகளும் விசஜந்துக்களும் உங்களை தீண்டாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான். எனவே நாம் தூங்குவதற்கு சென்றாலும் சரி, நாம் நம்முடைய அறைக்குள் செல்வதாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தை துவக்குவதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பிஸ்மில்லாஹ்வை சொல்லி நாம் அந்த காரியத்தை செய்கிற போது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா வெற்றியை தருவான். நபி அவங்க சொன்னாங்க, இதா அவா அஹதுக்கும் இலா ஃபிராசிஹி ஃபல்யஉஹுது தாஹிலத்தன் இஸாரிஹி ஃபல்யன்குஸ். நீங்கள் தூங்குவதற்கு நீங்கள் உங்களுடைய அறையின் பக்கம், படுப்பதின் பக்கம் நீங்கள் போய்விட்டால் அந்த பெட்ஷீட்டை நீங்கள் உதறிவிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி நீங்கள் படுங்கள். அதற்குள்ளும் ஷைத்தான் இருக்கிறான். நீங்கள் பிஸ்மில்லாஹ் சொல்லவில்லை என்று சொன்னால் ஷைத்தான் உங்களோடு படுத்துக் கொள்வான், ஷைத்தான் உங்களோடு சேர்ந்து கொள்வான். நீங்கள் ஒருவேளை பிஸ்மில்லாஹ் சொல்லி நீங்கள் உங்களுடைய போர்வையை உதறிவிட்டு பிஸ்மில்லாஹ் சொல்லுகிற போது அல்லாஹ் உங்களோடு ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே எந்த ஒரு காரியத்தை செய்கிற போதும் பிஸ்மில்லாஹ் சொல்லி செய்ய வேண்டும். இன்றைக்கு பிஸ்மில்லாஹினுடைய கண்ணியம் எந்த அளவுக்கு நம்மால் புறக்கணிக்கப்படுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பத்திரிகைகளில் பார்க்குறோம், விசிட்டிங் கார்டில் எல்லாத்துலேயும் பிஸ்மில்லா போடுறாங்க. வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் அந்த பத்திரிகை எங்கே இருக்கிறது? எல்லா குப்பைகளிலும் அந்த பத்திரிகை. நாம் செப்பலை கழட்டுகிற அந்த இடத்தில், கழிவறைகளில், சாக்கடையில், எல்லா இடத்திலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எல்லா பத்திரிகையிலும் பிஸ்மில்லாஹை போடுகிறீர்கள், பரக்கத்திற்காக போடுகிறீர்கள். பரக்கத் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் போட்டால் அதற்குண்டான மரியாதையை, கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அப்படி கண்ணியத்தை கொடுக்காவிட்டால் அதற்கான குற்றமும் உங்களை சாரும். பிஸ்மில்லாஹை கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மிகப்பெரிய இறைநேசராக போற்றப்படுகிற பிஸ்ருல் ஹாஃபி அவர்கள் இறைநேசராக ஆகுவதற்கு முன்பாக அவர்கள் ஒரு மது பிரியராக இருந்தாங்க. சதா மது குடித்து கொண்டுதான் அவருடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அப்படி கடந்து செல்கிற போது, ஒரு வழியிலே கடந்து செல்கிற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற வார்த்தை எழுதப்பட்டு கீழே இருந்தது. அதை பார்த்தாங்க, எடுத்தாங்க, அத்தரை வாங்கினாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதில் எழுத்தின் மீது தடவனாங்க, உயரமான இடத்தின் மீது வச்சாங்க. இது அல்லாஹுடைய கலாம், இது அல்லாஹுடைய வார்த்தை. அதை கண்ணியப்படுத்தினாங்க. அன்று இரவு தூங்குகிற போது அல்லாஹ் அவருடைய கனவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீ என்னுடைய வார்த்தையை கண்ணியப்படுத்தியதின் காரணமாக நான் உன்னை கண்ணியப்படுத்துகிறேன் என்று அல்லாஹ் விலாயத்தை கொடுத்தான். இறைநேசரில் ஒருவராக ஆனார். ஆனால் இன்றைக்கு பரக்கத்திற்காக நாம் போடுகிறோம். எல்லா விசிட்டிங் கார்டுலையும் பிஸ்மில்லா இருக்குது, பத்திரிக்கையில் பிஸ்மில்லா இருக்குது. ஆனால் வாங்குறோம் குப்பையில் இருக்குது, பத்திரிக்கை குப்பையில், சாக்கடையில், எல்லா இதுலேயும் நம்ம பிஸ்மில்லா. எங்கே பாருங்க, சாக்கடையில், செப்பல் கழற்ற இடத்துல, எல்லா இடங்களிலேயும் இதற்கான குற்றமும் உங்களைத்தான் சாரும். பிஸ்மில்லாஹை கண்ணியப்படுத்தவில்லை என்று சொன்னால் அதனுடைய குற்றம் மிகப்பெரிய பாவம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹை கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். எனவே நீங்கள் உங்களுடைய பத்திரிகைகள் பிஸ்மில்லா போடப்பட்டால் அதை கண்ணியப்படுத்துங்கள், அந்த பிஸ்மில்லாவை கண்ணியப்படுத்துங்கள். இல்லை என்று சொன்னால் கண்ணியப்படுத்த முடியாது, அது கீழே போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் பிஸ்மில்லாஹை சொல்லி மட்டும் நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள், அதிலே போடாமல். அதற்குண்டான மரியாதை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்குண்டான மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஷரியத் சட்டங்களை விளங்கி அதன் விவகாரம் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ஹாதா தொழுது கொள்ளுங்கள்.